2 தேங்காய் வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து கொலக்கட்டையே பிடிச்சிட்ருக்கோம். அப்படி செய்யுங்க. ஆமாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். நல்லா உருண்டை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சின்ன விளாக் தான் வந்து எடுத்திருக்கேன். என்னென்னா குட்டீஸ் 2 பேரும் என்கிட்ட பால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு தேங்காயை உடச்சி பார்த்தா தேங்காய் வந்து கெட்டு போச்சு. அப்படியே வந்து நேராக கடைக்கு போயிட்டு 2 தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து நல்லா சூடான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொதிக்கும் போதே நான் கொஞ்சமாக வந்து நெய், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நல்லா மாவு ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கிட்டேன். நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாகவும் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டே குட்டீஸ் 2 பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏன்னா லீவ் விட்டாச்சு பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரெசிபி செய்து பாருங்கள். அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கவும் நான் வந்து கொழுக்கட்டைகளை வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கொதிக்காமல் சேர்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை வந்து எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை வந்து வெந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து 1 கப்பு அரிசி மாவுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லத்தை நல்லா திக்காக வந்து கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து கொடுத்த பிறகு நான் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவை நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த கொழுக்கட்டை செய்யும்போதே வாசம் பயங்கரமாக இருக்குது. இப்போ நல்லா நம்மளுக்கு திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா 1 கப்பு திக்கான தேங்காய் பால்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. இது கூட வாசனைக்காக நான் 2-3 ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து தேங்காய் துருவல் வந்து சில பேர் சேர்ப்பாங்க. விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் 2 பேரும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பால் கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.